வணக்கம் நண்பா, உங்கள் பொறியாளன் சரவணன் பேசுகிறேன். இப்போ எந்த சைட்லேருந்து பேசுகிறோன்னா திருச்சி சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்குங்க. திருச்சி சைட்லேருந்து என்ன அப்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஏஐசி பொறுத்தளவுக்கு நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குங்க. அதாவது அவேர்னஸ்னு இல்லை, அவங்க எந்த மாதிரி கட்டணத்துக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது இல்லாமல் இருக்குது. இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பிராண்டை பொறுத்தவரைக்கும், நம்ம கம்பெனி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐசி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் என்கொயரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. பட் அதுவும் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக கட்டுறக்கும் சரிங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களோட டைம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கரெக்டாக கொடுக்குறதுக்கான ஒரு மேக்ஸிமம் எல்லா பேரும் எடுக்கிற பில்டிங் ஒரு 8 மாதம் கொடுக்க முடியுதுன்னா, நம்ம எடுக்கிற பில்டிங் ஒரு 4 மந்த்ஸ் இல்லை 5 மந்த்ஸுக்குள்ளே கொடுக்க முடியுதுன்னா, அதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா இதோட கட்டுறதுக்கான டைமிங்க. இந்த கட்டுறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப ஸ்கில் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு நம்மளால் ஒரு மேக்ஸிமம் எஃபிஷியன்ட்டு அப்படிங்கிறதுல இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஒர்க்கை நம்மளால் ஒரு 13 நாள் 12 நாளைக்குள்ளே நம்மளால் எடுத்துக்க முடியுங்க. கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். இது மாதம் இது பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 35% லேபர் நம்மளுக்கு இதாகுங்க. மொத்தமாக 2 லட்ச ரூபா லேபர்னால் நம்மளால் 1,40,000க்குள்ளே வேலையை கண்டிப்பாக முடிக்க முடியுங்க. ஷூராக முடிக்க முடியும். அதனால் மட்டும்தான் ஏஐசி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளியே டெலிவரி போகிற ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் யூசேஜ் ரேஷியோ பார்த்திங்கன்னா கிராம சைடில் எப்படின்னு தெரியலிங்க. டவுன் சைடில் ரொம்ப சிட்டி சைடில் அவங்க ரொம்ப நாலேஜ் இருக்க பர்சன்ஸ்லாம் ரொம்ப தூரம் அதிகப்படியான பர்சன்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டுங்க என்னென்னா இதோட சைஸுங்க. ஏன் அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக இதாகுதுன்னா அதோட சைஸுங்க. கிட்டத்தட்ட 2 அடிக்கு 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இதில் ஏன் அதிகப்படியான யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், சொன்ன மாதிரி இதோட டைமு இது 2 அடிக்கு 8 இன்ச்சு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வரிசையாக பேஸ்ட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா ஒரு மொத்த வாலும் ஒரு 10 அடிக்கு 10 அடி வால் எடுக்கிறோன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லேபர் ஒரு 4 லேபருக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுங்க. கண்டிப்பாக முடிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இதோட டைமிங் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் வெயிட் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிறோம்னாங்க, இந்த வெயிட் நமக்கு 2 விதத்தில் நமக்கு இதாகுங்க. ஒரு மேசனரி ஆள் உள்ளுக்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கொத்தனார் மேலே யூஸ் பண்ணுறப்ப கைக்கு பொருளுக்கு வரக்கூடிய ஸ்பீடு பார்த்திங்கன்னா வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இது ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக டக்குன்னு தூக்கி வச்சுட்டு டக்குன்னு கட்டிட்டு போயிடுறாங்க. பட் செங்கல் பார்த்திங்கன்னா அந்த இடத்த இது பண்ணுறப்போ 6 கல் இப்போது பண்ண வேண்டியிருக்கு. சிமெண்ட் மற்ற எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரக்குள்ளே நம்மளுக்கு அதோட இது கூலியும் ஜாஸ்தியாகிடுதுங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அதோட டைம் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஓவராலாக கணக்கு பண்ணுறப்போ மொத்த பில்டிங்கோட டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாறிடுதுங்க. ரொம்ப மாறிடுது. இன்னொன்று என்னென்னா இதோட வெயிட்டுங்க. இந்த வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் கட்டடத்தை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இதோட கட்டடத்தோட இது பார்த்திங்கன்னா 35% டெட் வெயிட் கண்டிப்பாக குறையுங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம யூஸ் பண்ணுற போகிற பில்லர்லாம் இருக்கு இல்லைங்களா, பில்லரு பீமு இதோட சைஸஸ் பூரா குறையுங்க. டோட்டலாக எல்லாமே குறையும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓவரால் காஸ்ட்டும் கம்மியாகும். அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா பில்டிங்கோட லைஃபும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 3 ஃப்ளோர் கட்டக்கூடிய இடத்துலைங்க 3 ஃப்ளோராக கட்ட முடியும்னா அந்த இடத்துல நம்ம 4 மாடி 5 மாடி கூட நம்மளால் கட்டிக்க முடியுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் அது அந்தளவுக்கு பேலன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியுங்க. செங்கல் கட்டுறப்ப என்னென்னா டெட் வெயிட் ரொம்ப கூடைங்க. அவள் கூட பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, டெட் வெயிட் கூட போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரோட வெயிட்டும் கூடி போகும். கம்பி கணக்கு உள்ளுக்குள்ளே கணக்கு போட்டிங்கன்னா அதோட வெயிட்டும் ரொம்ப கூட போகுங்க. காங்கிரீட் ரேஷியோவில் பீமோட சைஸ் பூரா பர்டிகுலராக செங்கலோட வெயிட்டை கம்பேர் பண்ணுறப்ப செங்கல் வெயிட்டுக்கு நம்ம முக்காலுக்கு 2 பீம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம கொடுக்குறப்ப முக்காலுக்கு 1.5 அப்படிங்கிற பீம் சைஸிங் கூட நம்மளால் ப்ரொவைட் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேலன்ஸாக அந்தளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்கிறனால அது பேலன்ஸ் பண்ணிக்கும் ஷுவராக. பட் செங்கல் கம்பேர் பண்ணுறப்ப செங்கலை நம்ம யூஸ் பண்ணுறது அதிகப்படியான செலவை நம்ம பண்ணிக்கிற மாதிரிங்க. அதே மாதிரி அதோட ஏஜ் ஃபேக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது செங்கலை கம்பேர் பண்ணுறப்ப செங்கலுக்கான ஈக்குவலுக்கான செங்கல் இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா 2 விஷயங்க. இவங்க ரொம்ப ஏஜ் ரொம்ப லாங் லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. கண்டிப்பாக லாங் லைஃப் இருக்கும், ஷுவராக இருக்குங்க. ஏன்னா இந்த பொருளை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் நம்ம பண்ணக்கூடாதுங்க. லோடு பியரிங் ஸ்ட்ரக்சரில் சஜெக்ஷனாக இது ஏஐசி பிரிக் யூஸ் பண்ணக்கூடாது. என்னடா லோடு பியரிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லோடு பியரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே உள்ளுக்குள்ளே இல்லாமல், அதாவது பில்லரு பீமு அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் டேரெக்டாக இது யூஸ் பண்ண முடியாதுங்க. அது இதில் இருக்கிற மெயின் மைனஸு. ஏன்னா அதுக்காக இது பண்ணலைங்க. ஜஸ்ட் வால் பார்ட்டிஷனுக்கோசரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த விஷயம் இன்னொன்று ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப கூலிங்காக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேங்க தெளிவாக. ஏன்னா பீப்புள்ஸுக்கு இதுதான் ரொம்ப புரியல. இந்த இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் சூடே உள்ளுக்குள்ளே வாங்காதுங்க. இது ஜஸ்ட் ஒரு தர்மாக்கோலை கொண்டே வெயில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அடுத்த நிமிஷம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கூலிங் அதில் ஹீட்டே ஏறாது. ஹீட் ஏறினா தான் அது பேலன்ஸாக நிற்குங்க. பட் அதில் ஹீட்டே ஏறாதுங்க.
அதே மாதிரி தான் சேம் திங் இதுவும் அப்படி தான். அதனால தான் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிருக்க மெயின் மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, அதாவது கலந்துருக்கிற மெட்டீரியல்னால இது கூலிங் ஆகலைங்க. இந்த மெட்டீரியலே ஃபுல் அண்ட் ஃபுல் தர்மாக்கோல் மாதிரி இருக்கிறனால ஹீட்டை உள்ளுக்குள்ளே வாங்காதனால பில்டிங்குள்ளே உள்ளுக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகலைங்க. அது மட்டும் தான் ரீசன், மெயின் ரீசன் அதுதான். தனிப்பட்ட முறையில் இதுக்கோசரம் சில்ட்ரன்ஸ் கொடுக்குறக்கோசரம் மட்டும் இதுக்குள்ளே நிறைய கலந்து இந்த பொருளை தயாரிச்சிருக்காங்க அப்படின்லாம் இல்லைங்க. ஏன்னா இதுதான் வந்து நிறைய பீப்புள்ஸுக்கும் கரெக்டாக புரியுது இல்லைங்க. இதில் இன்னொரு பிரிக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த பொருத்தம் பிரிக்குன்னு ஒன்றுங்க. அந்த பொருத்தம் பிராக்கில் என்னென்னா அங்கேயும் என்ன பிரச்சனைனா செம்மண்ணில் தயாரித்தனால அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும்னா இது வந்து இடையில ஹோல்ஸாக இருக்கும். அந்த பிரிக்கும் நம்ம பண்ணியிருப்போங்க, என்னோட முன்னாடி வீடியோவில் பார்த்துமே ஹோல்ஸாக இருக்குங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே என்ன ஆகும்னா ஹீட்டு உள்ளுக்குள்ளே வர்றப்போ அந்த காற்று அந்த ஹீட்டை உள்ளுக்குள்ளே வாங்கி அதை அடுத்த லேயருக்கு கொடுக்க விடாமல் பண்ணிடுங்க. அப்படி இருக்கிறனால மட்டும் தான் உள்ளுக்குள்ளே ஹீட்டு வராதுங்க. அதுவும் அந்த பொருள்னால தான் உள்ளுக்குள்ளே ஹீட்டு வரல அப்படிங்கிறனாலங்க. அந்த நடுவில் இருக்கிற ஏர் வெண்டிலேஷனால் மட்டும்தான் ஹீட்டு உள்ளுக்குள்ளே வரலைங்க. அதுக்கும் அது மட்டும் தான் காரணம். அந்த பொருத்தம் பிரிக்கு அப்படிங்கிற ரீசன் இல்லைங்க. அதாவது ரீசன் இல்லை அப்படின்னு இல்லை, மோஸ்ட்லி ரீசன் அது இல்லைங்க. 30% மட்டும் தான் அந்த ரெட் பிரிக்குனால அந்த ஹீட்டை உள்ளுக்குள்ளே வாங்கலை. மீதி 70% உள்ளே இருக்க நடுவில் இருக்க ஹால் அந்த ஓட்டையாக இருக்கிற பொருத்தம் பிளாக்கில் வர்றது தான் இதுங்க. அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான். இதில் தனிப்பட்ட முறையில் கூலிங் கொடுக்குறக்கோசரம் இந்த பொருளில் இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அலுமினியம் ப்ளஸ் என்னென்னா டஸ்ட்டு மட்டும் தான் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் அந்த மாதிரி பொருளை தான் உள்ளுக்குள்ளே சேர்த்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கல்லை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கோசரம் எதுவும் கொடுக்கல. இதில் வந்து ஹீட்டை உள்ளுக்குள்ளே ஹீட்டை வந்து உறிஞ்சிக்காதுங்க, அதாவது அப்சர்வ் பண்ணிக்காது. அதுக்கோசரம் ஹீட்டு உள்ளுக்குள்ளே வராதுங்க. அந்த இங்கே அப்சர்வ் பண்ணால் தான் இந்த லைன் இங்கே ஃபார்ம் ஆகும், இங்கிட்ட வந்துட்டு உள்ளுக்குள்ளே கட்டுறதுக்குள்ளே ஹீட் வருங்க. இது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஹீட்டுமே தனிப்பட்ட மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ணலைங்க. எந்த பிராண்ட்லேயுமே ஏஐசி பிராண்டை பொறுத்தவரைக்கும் எந்த இதுலையுமே வராதுங்க. இதுதான் மெயின் ப்ளஸ்ஸுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் பில்டிங்கெல்லாம் பண்ணுறோம், ரொம்ப வந்து டைமிங்கில் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப கமர்ஷியல் ஸ்பேஸில் யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் தான் இதில் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று சைஸு, தென் என்ன இதோட வெயிட்டுங்க. இது ரெண்டு மட்டும் தான். இது நம்மளுக்கு இதில் எங்கெங்கெல்லாம் வந்து அதை எஃபெக்ட் ஆகும்னா நம்மளோட மொத்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமில் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரு டைமுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னால் இது யூஸ் பண்ணலாங்க. அதில் பெனிஃபிட்டடாக இருக்கும். தென் என்னன்னா நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குங்க. காஸ்ட் எஃபெக்டிவ்னா எல்லாத்துலேயுமே இதுக்கான கூலி மட்டும் கணக்கு இல்லைங்க. இதில் எங்கெங்கெல்லாம் மிச்சப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிடுறேங்க. இதை நீங்கள் குறைவான வெயிட்டில் வர்றதுனால ஸ்ட்ரெச்சரோட காஸ்ட்டும் கம்மியாயிருங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதோட லேபர் கூலியிலும் மேசனரி கூலியிலும் கம்மியாயிருங்க. இதில் டேரெக்டாக பட்டியும் பார்த்துக்கலாங்க. இப்படி பார்க்குறப்ப ஓவரால் காஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறப்ப இன்றைக்கி விலைக்கு உங்களால் வந்து ஒரு 10 to 15% to 20% வரைக்கும் கூட மேக்ஸிமம் வந்து நம்மளால் பெரிய பில்டிங் பண்ணுறப்ப நம்மளால் பண்ணிக்க முடியுங்க. இது மட்டும் தான் ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். இதை தாண்டி ஏரோ பிளாக்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. என் நம்பர் 9361703819ங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறக்கோசரம் இருக்கேன். எனக்கு முடிஞ்ச நாலேஜ் வரைக்கும் நான் உங்களுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டு அட்வைஸ் நான் கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுக்குறேன். ஏஐசி சம்மந்தமாக என்ன ஒரு கொஸ்டின் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக என் கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஷூராக. வெரி தேங்க்யூ.